ஒரு அரசர் ஒரு முறை பெரிய சிவன் கோயில் கட்டியிருந்தாராம். அந்த குடமுழுக்குக்கு திருநின்றவூர் அப்படின்ற ஊர்லேருந்து ஒருத்தர் போயிருந்திருக்காரு. போய் பார்த்துட்டு நல்ல சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அந்த அரசர்கிட்ட சொன்னாராம், ஐயா, இதை விட சிறப்பான கோயிலை எங்கள் ஊரில் பூசலார் அப்படின்ற ஒருத்தர் கட்டியிருக்காருன்னு சொன்னாராம். உடனே அரசருக்கு ஒரே ஆர்வம், அந்த கோயிலை போய் பார்க்கணும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்பி திருநின்ற ஊருக்கு போகிறாரு. போயிட்டு பார்க்குறாரு. பார்த்தா அங்கே கோயிலே இல்லையாம். அப்போ இவருக்கு கோபம் வந்துருச்சு. என்னை பொய் சொல்லி நீ கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் போயிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, பூசலார் அப்படின்ற ஒருத்தரை நிறைய பேர் வணங்கிட்டு போயிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தன்னுடைய உள்ளத்தாலேயே ஒவ்வொரு செங்கலாக நட்டு வைத்து சிவபெருமானுக்கு கோயில் எழுப்பியிருக்காரு. அப்போது இந்த அரசருக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சான், நம்ம எவ்வளவோ செலவு பண்ணி கடவுளுக்கு பண்ணுற விஷயத்தை விட நம்ம அகத்தாலேயே தூய்மையாக நம்மளுடைய அகத்தை வச்சு அது மூலமாக கோயில் எழுப்புறது மிக சிறந்த விஷயம் அப்படின்னு நினச்சாராம். கடவுளும் அதே தான் நினைக்கிறாரு. நம்ம அது வாங்கி கொடுக்கணும், இது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு கடவுள் ஒருபோதும் நினைக்க மாட்டார். மனதை தூய்மையாக வச்சு அவரை வணங்கினாலே அதுவே பெரிய விஷயம்தான் இல்லையா?